கமல் சிறந்த நடிகர் என்று ரஜினியை ஒப்புக்கொண்டார். ஆனால் கமலை விட ரஜினி அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகம், ரசிகர்கள் அதிகம். இது மாதிரிலாம் சில சிக்கல்கள் இருக்கு. தாடியோட நடித்த முதல் ஹீரோ நான் தான். தாடி வச்சு ஹீரோவா நடிச்சது நான். ஒட்டு தாடி வச்சு மாறுவேடத்துல வருவாங்க, இல்லாட்டி சோகமா இருக்கும்போது தாடி வைப்பாங்க எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல. அப்புறம் அதை எடுத்துருவாங்க, அப்புறம் நல்லா முழுன்னு அழகான ஹீரோவா இருப்பாங்க. ஆனா தாடியோட ஒரு ஹீரோவா வந்து நான் ஒரு 15-20 படம். மணிவண்ணன் ஆரோக்கியமா உயிரோடு இருந்தால் அவன் வந்து இன்னைக்கு ஒரு மாற்று அரசியலுக்கான கருத்துக்களை எடுத்து முன்வைக்கிற ஒரு பெரிய ஒரு ஆளாக கூட இருப்பான். ஏன்னா அவனுடைய மறைவுக்கு முன்னாலே வந்து பெரிய விமர்சனங்களை எல்லாம் பலர் மேல முன்வச்சு கமல் அவர்களை கூட வந்து அவர் விமர்சிச்சிருந்தார். மணிவண்ணன் எல்லாருமே விமர்சிச்சிருந்தார். இப்போ அந்த வகையில பார்க்கும்போது சீமானோட மிக நெருக்கமாக இருந்தார். ஏன்னா சீமான் வந்து மணிவண்ணன் உதவியாளராக இருந்தார். நீங்களும் சரி விஜயகாந்தும் சரி சினிமாவுக்கு வந்த காலத்துல வந்து இந்த ஹீரோவுக்குன்னு சொல்லி சில இலக்கணங்கள்லாம் வந்து சினிமால வந்து வச்சிருந்தாங்க. அதையெல்லாம் நீங்களா உடைச்சு ரஜினி, நீங்க, விஜயகாந்த் சார் இவங்க மாதிரியான நபர்கள் வந்து அப்ப அந்த இலக்கணங்களை எல்லாம் உடைச்சு மக்கள் மத்தியில வந்து பயங்கரமா வந்து போய் சேர்ந்தீங்க. சோ அந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வெற்றிங்கிறது ரொம்ப எளிதா கிடைச்சதா இல்ல எப்படி அந்த போராட்டம்ங்கிறது இருந்துச்சா? இல்லம்மா, சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த கட்டமாக இருக்கட்டும், நாங்க வந்து ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருக்கட்டும், அதற்கு முன்னால் ஒரு 1940களில் வந்த எம்ஜிஆர் சிவாஜி ஆகட்டும், எல்லா காலகட்டத்திலும் கலைத்துறையில் நுழைவது வந்து மிகப்பெரிய போராட்டமான ஒன்று. நுழைஞ்சிட்டு அது பெரிய வெற்றி கிடைப்பது அதை விட போராட்டம். அந்த வெற்றிக்கு பிறகு மக்கள் அவனை அங்கீகாரம் விட்டு ஏற்றுக்கொள்வது அதை விட பெரிய சிக்கல். இப்படி பல விதமான பிரச்சனை இருக்கு இதுக்குள்ள. நீ சிறந்த நடிகன், உன்னிடம் சிறந்த திறமை இருக்கிறது, உன்னிடம் உழைப்பு இருக்கிறது, அதற்கு நிச்சயமாக வெற்றி உண்டு அப்படின்றது வந்து நம்ம நம்பிக்கையோட போலாம். ஆனால் அதை மட்டுமே நம்ம மக்கள்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. மக்கள் வேற ஒன்று ரசிப்பார்கள். நடிகர் திலகம் சிவாஜி சிறந்த நடிகர், எம்ஜிஆர் ஜனரஞ்சகமான ஒரு நடிகர். சினிமா என்பது நடிப்பு தானே. ஆனால் சினிமாவில் சிவாஜியை விட பெரிய புகழ் பெற்றவராக இருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் மத்தியில். அது ஏன்னு கேட்டா அது மக்களை தான் கேட்கணும். அதுக்கப்புறம் வந்ததுல கமல் அவர்கள், ரஜினி அவர்கள். கமல் சிறந்த நடிகர் என்று ரஜினியை ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஆனால் கமலை விட ரஜினி அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகம், ரசிகர்கள் அதிகம். இது மாதிரிலாம் சில சிக்கல்கள் இருக்கு. அப்படி நாங்க இருக்கும்போது எங்களுக்கு பெரிய போராட்டம் இருந்தது. அதனால என்னை பொறுத்தவரையில நான் வரும்போது என்ட்ரியில நான் ரொம்ப போராடினேன். சினிமாக்கென்று ஒரு தகுதி, உடல் அமைப்பு இதெல்லாம் வேணும், ஒரு கிளாமர் ஹீரோ அப்படின்றதெல்லாம் நான் வரும்போது பெரிய போராடி தான் உள்ள வந்தேன். உள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வாய்ப்புகள் கரெக்டா கிடைச்சது. அந்த கேரக்டருக்கான கதாபாத்திரங்கள் கிடைத்தது. அந்த கதாபாத்திரங்கள் கதாநாயகனாகவும் இருந்தது. அது வெற்றி பெற்றது. என்னை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஹீரோல இருந்து படத்துல வர கடைசி காட்சி நடிக்கிற வரைக்கும் எல்லாம் தாடி வச்சிருக்காங்க. நீங்க எல்லா படத்துலயும் எல்லாம் இப்ப கூட ஒரு படத்துல தாடி வச்சிருக்கேன். அது மாதிரி எல்லாம் தாடி. ஆனால் நான் சொல்றது 40-45 வருஷத்துக்கு முன்னாடி தாடியோட நடித்த முதல் ஹீரோ நான் தான். தாடி வச்சு ஹீரோவா நடிச்சது நான். ஒட்டு தாடி வச்சு மாறுவேடத்துல வருவாங்க, இல்லாட்டி சோகமா இருக்கும்போது தாடி வைப்பாங்க எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல. அப்புறம் அதை எடுத்துருவாங்க, அப்புறம் நல்லா முழுன்னு அழகான ஹீரோவா இருப்பாங்க. ஆனா தாடியோட ஒரு ஹீரோவா வந்து நான் ஒரு 15-20 படம் நடிச்சிருக்கேன். நீங்க அதுல மிகப்பெரிய வெற்றி படம் எடுத்துட்டீங்கன்னா சுமை பெரிய வெற்றி படம், சிவப்பு மல்லி, பாலைவனச்சோலை, ராஜாங்கம், பட்டம் பறக்கட்டும், இப்படி பல படங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் வந்து தாடியோட நான் நடிச்ச படம். அப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்னை. இது யாராவது சொல்லி உங்களுக்கு ஸ்பெஷலா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்களா? இப்ப நீங்க சொன்னீங்களா, இப்ப மத்தவங்களாம் வந்து தாடி வச்சாலே ஒரு சோகமான காட்சி அப்படிங்கிற ஒரு முடிவுல இருந்து அந்த தாடியோடவே ஹீரோவா ஹிட் ஆயிருக்கே அப்படின்னு சொல்லி யாராவது உங்ககிட்ட குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்களா? இல்ல, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்ப வரைக்கும் இருக்க நடிகர்கள் நான் ஷூட்டிங்ல பார்க்கும்போது கூட, நீங்க தானே சார் முத தாடியை வச்சிருந்தீங்க, அதனால வந்து எங்களுக்கு அதை மறக்கவே முடியாது, தாடினாலே நீங்க தான், தாடி சந்திரசேகர்னு சொல்லுவாங்க. வாகை சந்திரசேகர் சொல்ற மாதிரி தாடி சந்திரசேகர் சொல்லுவாங்க. அந்த தாடி கூட தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது தூக்குமேடை படத்துல ஒரு காட்சி வரும். அதுல வந்து பகத்சிங்கா நடிப்பேன். பகத்சிங்குக்கு வரலாறு ஹிஸ்டரி. அவருக்கு வந்து தாடி கிடையாது, மீசை மட்டும் தான் வச்சிருப்பாரு.
அதனால அந்த படத்துக்காக தாடி எடுத்தேன். தூக்குமழை ஓகே. படத்துக்காக தாடி எடுத்தேன். ம். அதனால அன்னைக்கும் போராடினோம். இன்னைக்கும் இன்னைக்கும் போராட்டம் இல்லாமல் வரல. இன்னைக்கும் வந்து அஜித் இருக்காரு, விஜய் இருக்காரு, தனுஷ் இருக்காரு, சிம்பு இருக்காரு. பெரிய இயக்குனர்களுடைய பிள்ளைகளாக அவர்கள் இருந்தால் கூட அவர்களுக்குள் ஒரு போராட்டம். விஜய் சேதுபதி வந்திருக்காரு. சாதாரணமா இல்லையே. அதுக்கு அவர் மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகுதான் அவர் வெற்றியை பார்த்தார். மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு விதமான போராட்டம் இருக்கும். அந்த போராட்டம் வேறு ஒரு வண்ணத்தில் வரும். கலர் தான் மாறும் ஒழிய உள்ள இருக்க கண்டென்ட் போராட்டம் தான். அது பண்ணித்தான் ஆகணும். இப்ப விஜயகாந்த் சாருடைய மறைவை ஒட்டி வந்து நிறைய பேர் அவரு ரொம்ப நெகிழ்ச்சியா பேசின விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய குணம் அப்படிங்கிறது. சோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில விஜயகாந்த் சாருடைய எந்த ஒரு விஷயம் வந்து இன்னுமே வந்து நீங்க நினைச்சு பார்க்கிறது மறக்க முடியாத ஒண்ணா இருக்கு? இல்ல, விஜயகாந்த் வந்து அந்த டைம்ல இருந்த அவருக்கு அந்த இரக்க குணம் உண்டு. வறுமையில வாடுகின்ற போது கூட தன்னுடைய சாப்பாட்டை பங்கிட்டு கொடுக்கறது வரைக்கும் ஈஸியா செஞ்சுட்டு போயிடுவார். ரொம்ப சுலபமா செய்வார். அதெல்லாம் பெரிய அருமையான ஒரு நல்ல நண்பன். ஒரு சின்ன அறையில தங்கி இருப்போம். 10 பேர் இருப்போம். 10 பேர் இருந்தா கூட அவ வந்து அந்த அந்த நடிக்க போகும்போது இல்ல நடிச்சுட்டு வரும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன இடம் கிடைச்சா அந்த இடத்துல படுத்து ரெஸ்ட் எடுத்துக்குவோம். கொஞ்சம் எந்திரிங்கன்னு கூட நண்பர்களை வந்து இத்தனைக்கும் இவர் தான் வேலைக்கு போயிட்டு வர்றாரு. அவன் சும்மா தான் இருக்கான். அவனை எழுப்பலாம். இல்ல நீ சும்மா தானே இருக்க, நான் இப்போ டயர்டா வர ஷூட்டிங் முடிச்சு நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன்லாம் சொல்ல மாட்டான். அது மாதிரி இயற்கையிலேயே அது ஒரு அற்புதமான ஒரு மனம் குணம் படைத்த ஒரு விஜயகாந்த். அது வளர வளர பொருள் ஈட்ட ஈட்ட அது அதிகமாச்சு. நண்பர்களுக்கு செய்வது அதெல்லாம் அதிகமாச்சு. நான் அவரை சின்ன வயசுல இருந்து போராட்டமான காலத்துல இருந்து பார்த்துருக்கேன். 2 பேருமே வந்து போராடி வாய்ப்பு தேடி வாய்ப்பு கிடைக்காமல் போராடியது, வாய்ப்பு கிடைத்து பெரிய கேப் விழுந்து அதை விட போராட்டம். வாய்ப்பு கிடைக்காம இருக்கப்போ கூட உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ரோட்ல போலாம், நம்ம வாய்ப்பு தேடிட்டு மட்டும்தான் இருப்போம். ஆனா வாய்ப்பு கிடைச்சதுக்கு பிறகு ஒரு அங்கீகாரம் கிடைச்ச உடனே ரோட்டுக்கும் போக முடியாது, வெளியவும் போக முடியாது. போனா வந்து இந்த விஜயகாந்த் தான் சந்திரசேகர் சொல்லுவாங்க. அப்படி கேப்பும் இருந்தது. அந்த இடைவெளியும் வந்து போராடி வெற்றி பெற்றவர். சிறந்த பண்பாளர். எனக்கு தெரிஞ்சு நண்பனா கல்வின்றது படிப்புல பெரிய படிப்பு படிச்சவங்கள. நான் எஸ்எஸ்எல்சி முடிச்சேன், அவ்வளவுதான். அவர் எஸ்எஸ்எல்சி முடிச்சாரான்னு எனக்கு தெரியாது. அவன் என்ன படிச்சிருக்கான்னு தெரியாது. பள்ளி படிப்பு படிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா பெரிய ராஜதந்திரி, பெரிய புத்திசாலி. ரொம்ப அதனாலதான் அரசியல் களத்துல இந்த அளவுக்கு வெற்றி அடைவதற்கான காரணம் வந்து அதுதான். ஒரு ஃப்ரெண்டா எனக்கு நான் கால்குலேஷன் ரொம்ப பிரமாதமா இருக்கும், ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா இருக்கும். இப்படிதான் 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 இப்படிதான். இந்த கிரியேட்டிவிட்டிக்கு வந்து கல்வி தேவையில்லை. கல்வி என்ற அறிவு, படிப்பறிவு என்பது தாண்டி கிரியேட்டிவிட்டி ஒண்ணு இருக்கு. இந்த கிரியேட்டிவிட்டி என்னன்னா, அதுதான் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்வி கற்றவர் அல்ல, ஆனால் அவர் தான் கல்வியவே வளர்த்தாரு. ஸோ அப்ப படித்த ஐஏஎஸ் ஆபீசர்கள் அதிகாரிகள்லாம் இருக்காங்க பக்கத்துல, அவங்களுக்கு தோணாத ஒரு விஷயம் தோணுது. அப்படித்தான் காமராஜர் செய்தார், அண்ணா செய்தார், கலைஞர் செய்தார். கேள்விகளை கேட்டு ஏன் இதை இப்படி பண்ணா என்ன? இல்லை சார் அப்படி பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? இல்லை சட்டத்துல சட்டத்தை மாத்துங்க, அவ்வளவுதானே. அந்த கிரியேட்டிவிட்டி இருக்கு பாருங்க, அந்த கிரியேட்டிவிட்டி தான் மிகப்பெரிய. அந்த கிரியேட்டிவிட்டி இருப்பவர்கள் அரசியல் இருந்தாலும் பொது வாழ்க்கையில் இருந்தாலும் கலைத்துறை இருந்தாலும், கலைத்துறையில் இருக்க மிகப்பெரிய டைரக்டர்லாம் பெருசு படிச்சுட்டுலாம் வரல. ஆனா அவங்க வந்து ஒரு அற்புதமான விஷயத்த சொல்லிடுறாங்க. இப்போ என்னை உருவாக்கி விட்டவர் வந்து இயக்குனர் பாரதிராஜா. பாரதிராஜா படங்கள்ல சொல்லாத செய்திகள் இல்லையே. வேதம் இதெல்லாம் அவர் எவ்வளவு பெரிய செய்தியை சொன்னாரு. அலைகள் ஓவியத்தில் வந்து ஜாதி பிரச்சனை மத பிரச்சனையில தூக்கி அடிச்சுட்டு என்ன மாதிரி கதையை சொன்னாரு. அந்த மாதிரி வந்து சுய சிந்தனை, ஆற்றல் மிகுந்த சிந்தனை, அதெல்லாம் வந்து விஜயகாந்த் இயற்கையில் இருந்தது. அவன் என்ன சொல்லுவான்னா, யதார்த்தமா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்குல்ல. சரி, நான் கார்ல போகும்போது அவன் சொன்னது, கார்ல போகும்போது நம்ம இப்படி உட்கார்ந்து தானே போறோம். இப்படி உட்கார்ந்து போகும்போது கார் இப்படி போகுது, இப்படி 2 பக்கம் இப்படி பாஸ் ஆகி போகுது இல்ல, இப்படி லெப்ட் ரைட்டு பிளாட்ஃபார்ம் ரோடு, நடுவில் எதிர்த்தாப்புல வர்ற வண்டி, இந்த 3ஐயுமே மைண்டுக்குள்ள ஏத்திக்கிட்டே இருப்போம். அப்படியே அது எனக்கு என்னமோ தெரியல, அப்படியே பார்ப்பேன். அதனால இந்த பிளாட்ஃபார்ம்ல நடக்கிற துன்பங்கள், பிளாட்ஃபார்ம்ல நடக்கிற பிரச்சனை, ஒரு புருஷனை முன்னாடி சண்டை போட்டு இருந்தாங்கன்னா அதை சொல்லுவான். ஒரு ஏழை கீழே உட்கார்ந்து கை கால் அடிபட்டு இருந்தது, அவன் அப்படியே உட்காந்து அழுதுட்டு இருந்தான். இதெல்லாம் பார்த்துட்டு தான் என்ன பண்ணுவான்னா, அதே இடத்துக்கு போன்னு சொல்லி அந்த ஆள் இருந்தா அந்த ஆளுக்கு உதவி செஞ்சுட்டு வந்துருவான்.
ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படியே வந்து தேடிக்கிட்டே இருக்கிறது. ஸோ அது 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 ஒரு சின்ன விஷயம். அந்த சின்ன விஷயத்தை என்கிட்ட சொன்னா நான் அதை நினைவுபடுத்துறேன். அது ஒரு அற்புதமான விஷயமா இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், காரில் உட்காந்தோன்னே இங்கே நேராக போகிறோம், ஷூட்டிங் போனோம், அது வேற வீட்டில் இருந்து வந்துட்டு சாயந்தரம் எங்கே போகாது அப்படின்றப்ப இது போயிடுது. ஆனால் மைண்டுக்குள்ள 1000 தாட்ஸ் ஓடிட்டே இருந்தாலும் இது என்ன, அது என்ன, அது என்ன, அது என்ன, அது என்ன, அங்கே ஒருத்தர் டிரைவர் பிரமாதமாக சொல்லுவோம், டிரைவர் தானே வண்டியை ஓட்டி கரெக்டாக போயிட்டு இருக்கணும். இங்க இருந்து ஒரு 500 அடிக்கு அந்த பக்கம் சொல்லுடே லெப்ட்ல அவன் சரியா வரல சைக்கிள்காரா பார்த்துப்போம் அப்படின்னு. அதே மாதிரி அந்த சைக்கிள்காரன் பிடிக்குவான். ரைட், இந்த பக்கம் இந்த ஆள் சரியா வரல, இல்ல சிக்னல் முன்னாடியே கிராஸ் பண்ண போறா பார்த்து கொட்டுறான்னு. அதே மாதிரி நடக்கும். ஸோ இது ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துல இருந்தா எப்படி இருக்கும். அது மாதிரிதான் ஷூட்டிங் ஸ்பாட்லயும் விஜயகாந்த் ஷூட்டிங் நடக்குன்னா அங்க வெறும் நடிச்சான் ஹீரோவா அப்படின்னு இருக்க மாட்டாப்ல. ஒரு ஸ்டூல் போட்டு அப்படி உட்காந்து, ஸ்டூல் போட்டு சாஞ்ச ஸ்டூல் இருக்கு, சேர்ல எல்லாம் உட்கார மாட்டாப்ல, ஸ்டூல் போட்டு அப்படியே உட்காந்துருப்பாப்ல. உட்காந்துருந்தா எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கிட்டே இருப்பாப்ல. இப்போ ஒரு ஸ்மோக் போட்டாங்க அப்படின்னா அங்கே டேரக்டர் சொல்லுவாங்க ஸ்மோக் போட்டு விடுங்க அப்படின்னா அந்த இதில் ஸ்மோக் போடுவாங்கல்ல. அப்போ ஸ்மோக் போடும்போது இங்கே தான் அந்த ஸ்மோக் வரணும், ஸ்மோக் அங்கே போகும். அப்போ சொல்ல டே காற்று அங்கே அடிக்குது, நீ இங்க கொண்டு வா, லெஃப்ட் வரமா கொண்டு வந்தா ஸ்மோக் கரெக்டா. சின்ன சின்ன விஷயங்களே அவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருக்காரு. அது மாதிரி கலை இதுல ரொம்ப அடுத்தவங்க மேக்கப் பார்ப்பாரு, அடுத்தவங்க இதில் பார்ப்பாரு, சின்சியரா வந்து பண்ணுவான். அது மாதிரியான மைனூட்டான நல்ல விஷயங்கள்லாம் நிறைய விஜயகாந்த் உண்டு. அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது வந்து தமிழகத்துல ஒரு பெரும் மாற்று சக்தியா வந்து இருந்தாரு அப்படின்னு எல்லாருமே வந்து சொன்னாங்க. அதுக்கேத்த மாதிரி தான் அவர் கட்சியும் வந்து எடுத்துட்டு போனாரு. இப்ப அவருடைய மறைவுக்கு அப்புறம் அந்த இடத்த வந்து யாரு ஃபில் பண்றாங்க? இல்ல அப்படி ஒரு எதிர்காலம் ஏதாவது ஒரு கட்சிக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அப்படிலாம் இல்ல. அப்படியெல்லாம் அரசியல்ல வந்து அண்ணாவுக்கு பிறகு யார் என்று கேட்டார்கள், கலைஞர் வந்தார். கலைஞருக்கு பிறகு யார் என்று கேட்டார்கள், தளபதி வந்தார்கள். அது மாதிரி வந்து மக்கள்கிட்ட அது அவ்வளவுதான். அது அது இருக்க வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க எந்த திசையை நோக்கி அது போறது, அதற்கான அவங்களுக்கான ஸ்ட்ரென்த் என்ன, அந்த கட்சியினுடைய ஸ்ட்ரென்த் என்ன, இல்லை அதுக்கு அதுக்கு அவங்களுடைய வாரிசுகளோ வர்றாங்கன்னா அதை எப்படி கொண்டு போறாங்க அப்படின்றதெல்லாம் வச்சுதான் நம்ம அதை உறுதிப்படுத்த முடியும். எதுலையுமே வந்து கணிப்புன்றது வந்து நமக்கு சொன்னோம்னா அது சரியா நடந்ததுக்கு அப்புறம் சொல்லலாம். நடந்ததுக்கு அப்புறம் இப்படி நடந்திருக்கலாம், இப்படி நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இது நடக்க போகுது, இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லவே முடியாது. திரு விஜயகாந்த் சார் பத்தி வந்து பேசிட்டு இருந்தோம். உங்களுடைய இன்னொரு நண்பர் வந்து இயக்குனர் மணிவண்ணன் அவர்கள். அவர் வந்து இப்ப இருக்கிற சினிமா களத்தை, சினிமா சூழ்நிலையும் சரி, அரசியல் சூழ்நிலையும் சரி, இந்த மாதிரியான ஒரு நேரத்துல அவர் இல்லாதது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நீங்க மிஸ் பண்றீங்க? மணிவண்ணனை பொறுத்த வரைக்கும் மணிவண்ணன் அப்படின்றவங்க சினிமாவை மட்டும் படிச்சுட்டு சினிமாவை மட்டும் தெரிந்து கொண்டு வந்தவர் இல்லை. வரும்போதே அவன் ஒரு பெரிய சிந்தனையாளர், ஜென்ரல் நாலேஜ் ஜாஸ்தி, புத்தகங்கள் படிக்கிறதுல அதிக பழக்கம் கொண்டவர், உலக அரசியல் தெரிஞ்சவர், உலக மொழிகளுடைய புலமையை, எழுத்தாற்றலை தமிழிலே மொழிமாற்றம் செய்த புத்தகங்களை படித்தவர். பியூஷ் வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. ஆங்கில புத்தகங்கள் படிக்கின்ற அறிவு இருக்கு. ஆனால் மிகப்பெரிய சிந்தனையாளர், மிகப்பெரிய சிந்தனையாளர். நாங்க சினிமாவில் வாய்ப்பு தேடி அலையும் போது ஒன்னாவே 2 பேர் அலைஞ்சிருக்கோம். மணிவண்ணன் இயக்குனர் ஆகல, நான் நடிகர் ஆகல. அப்ப இருந்து நாங்க 2 பேரும் நண்பர்கள். அப்ப பேசிய பேச்சு தான் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். கம்யூனிசம், சித்தாந்தம், வேதாந்தம், ஆன்மீகம், பகுத்தறிவு எல்லாத்துலயும் மிகப்பெரிய ஒரு புத்திசாலி. அதுதான் பின்னாளில் வந்து அவர் ஒரு திரைப்பட இயக்குனர் ஆனதுக்கு அப்புறம் அது ஒரு வெளிப்பாடா அதுல வந்தது. 0.5 அவ்வளவுதான் அது வந்தது. அப்புறம் அவர் ஒரு சினிமாவை வெற்றி படமா ஆக்கணும், அதுக்கு என்ன செய்யணுமோ அதை வச்சார், அதுதான் செஞ்சாரு. அதுல சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சொன்னாரு. மற்ற பிரகாரம் வந்து அவருக்கு அரசியல்ல பெரிய ஈடுபாடு, நாட்டம் உண்டு. அண்ணா மேல், பெரியார் மேல பெரிய பற்று உண்டு, கலைஞர் மேல் பற்று உண்டு. அது இல்லாமல் உலக அறிஞர்கள் கார்ல் மார்க்ஸ், அந்த மாதிரி வந்து லெனின், அந்த மாதிரி பெரிய புரட்சியாளர்களுடைய சேகுவாரா, அது மாதிரி புரட்சியாளர்களுடைய எண்ணங்களையும் புத்தகங்களையும் படித்தவர் தான். அந்த அளவுக்கு மக்களுக்கு அவர் வந்து எவ்வளவு பெரிய புத்திசாலின்றது தெரியாது. மணிவண்ணன் ஒரு இயக்குனர், ஒரு சிறந்த இயக்குனர். அதுக்கப்புறம் வந்த ஜெனரேஷனுக்கு என்ன தெரியுதுன்னா, மணிவண்ணன் ஒரு இயக்குனர்ன்றதை விட மணிவண்ணன் ஒரு நடிகர், அப்படிதான் நிறைய பேருக்கு தெரிஞ்சது. ஆனா அது அல்லாமல் ஒரு முகம் அவருக்கு இருக்கிறது. அது நெருங்கிய நண்பர்களான எங்களுக்கு தான் தெரியும். ஒருவேளை இப்ப மணிவண்ணன்
ஆரோக்கியமா உயிரோடு இருந்தால் அவன் வந்து இன்றைக்கு ஒரு மாற்று அரசியலுக்கான கருத்துக்களை எடுத்து முன்வைக்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு ஆளாக கூட இருக்கலாம் இன்னைக்கு. ஏன்னா அவனுடைய மறைவுக்கு முன்னாலே வந்து பெரிய விமர்சனங்களை எல்லாம் பலர் மேல முன் வச்சாப்புல. கமல் அவர்களை கூட வந்து அவர் வந்து விமர்சிச்சிருந்தாரு, மணிவண்ணன் எல்லாருமே விமர்சிச்சிருந்தாரு. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது சீமானோட மிக நெருக்கமாக இருந்தார். ஏன்னா சீமான் வந்து மணிவண்ணன் உதவியாளராக இருந்தார். அது மாதிரியெல்லாம் இருந்ததுனால ஒருவேளை இருந்தால் இன்றைக்கு கலைத்துறையிலிருந்து அவர் வந்து பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கலாம், அரசியலுக்கு வந்திருக்கலாம், அப்படி மாற்றங்கள் நடந்திருக்கலாம். சார் இப்ப வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க சினிமாவில் வந்து ஆரம்ப காலத்துல போராட்டம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்லையும் வந்து பல போராட்டம் விமர்சனங்களை தாண்டி தான் வந்து ஒரு இடத்துக்குன்னு வந்திருக்கீங்க. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச துறையில நம்ம பல போராட்டங்களை சந்திக்கிறோம், அது வேற விஷயம். ஸோ இதனால வந்து நம்ம சார்ந்தவர்களும் வந்து அதாவது நம்மளுடைய குடும்பமும் மனைவி குழந்தைகள் அவங்களும் வந்து ஏதாவது கஷ்டப்பட்டிருக்காங்களா இதனால? சினிமா வாழ்க்கைன்றப்போ வந்து நமக்கு என்ன இடர் ஏற்படுகிறதோ அது அவங்களுக்கும் அந்த பங்கு சேரும். அதை தவிர்க்க முடியாதுல்ல. இப்போ எனக்கு கிடைக்கிற வெற்றி வந்து கலைத்துறையில கிடைக்கிற வெற்றி அது என் குடும்பத்தையும் போய் சேரும். எனக்கு நான் சந்திக்கின்ற தோல்வியும் அவர்களையும் அது பாதிக்கும். அப்படித்தான் இருக்கும். ஸோ அதுல கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளலாம். இப்ப எனக்கு என்னுடைய குடும்பத்துல வந்து கருத்து சுதந்திரம் உண்டு. என்னுடைய மனைவியும் நானும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்வோம். என்னுடைய மகனும் என்னுடைய மகளும் நாங்களும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்வோம். கருத்துக்கள் கொள்வதை அடுத்த கட்டமாக இதை நீ செஞ்சிருக்கலாமே, இப்படி பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்ற இடத்துக்கு கூட வந்து அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு நான் விளக்கம் சொல்லுவேன். அப்படி பார்க்கும்போது வந்து இது எங்க நடக்கும்னா எல்லாத்தையும் தாண்டி உற்றார் உறவினர் தாய் தந்தை சகோதரர்கள் இதெல்லாம் தாண்டி எங்க இந்த உரிமை இருக்கும்னா நட்புல மட்டும்தான் அந்த உரிமை இருக்கும். நட்பு மட்டும்தான் அந்த மாதிரி எந்த இடத்துலையும் எந்த இதையும் அவங்க பேசிக்குவாங்க. குடும்பம் நட்பு அப்படின்ற அந்த அந்த இடத்தில் இருந்தா அதுக்கு ஒரு உரிமையை கொடுத்து நட்பு மாதிரி நட்புக்கான முக்கியத்துவத்தை கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் என்னுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான். அதனால என்னுடைய கலைத்துறை கலைத்துறையும் சரி, அரசியலும் சரி, பொது வாழ்க்கையும் சரி சமமாக பங்கிட்டுக் கொள்கிறார்கள். என்னுடைய மகிழ்ச்சியிலும் என்னுடைய துன்பத்திலும் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. என்னுடைய துன்பத்திலே ஆறுதல் சொல்வதிலும் என்னை தேற்றுவதிலும் அதனால் தேற்றப்பட்டிருக்கிறேன் என்பதிலும் எனக்கு மகிழ்ச்சி. மனைவி குழந்தைகள் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க சார்? என்னுடைய மனைவி இல்லத்தரசி, குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. என்னுடைய மகள் திருமணம் பண்ணி இப்போ 2 குழந்தைகள், ஒரு பையன், ஒரு பேரன், பேத்தி. என்னுடைய மகன் வெளிநாட்டில் படித்துவிட்டு இங்கே இப்போ ஒரு இதில் பணியாற்றிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த ஆண்டு திருமணம். அவர் எல்லாரும் டிகிரி முடிச்சுட்டு ஃபாரின்ல போய் ட்ரைனிங் மட்டும் முடிவாங்க. இவர் அங்கே தான் போய் டிகிரி முடிச்சாரு. அங்கேயே போய் MBA எல்லாம் முடிச்சு வந்தார். நியூ காசல்ல முடிச்சாரு, லண்டன்ல முடிச்சாரு. ஆனால் அவருக்கு என்னன்னா ரேடியோ ஜாக்கி, இந்த பேசுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி ஒரு FM 46 41 ஒரு இங்கிலீஷ் FM இருந்தது, ஒன்லி இங்கிலீஷ். அதுல ஜாக்கியா இருந்தாரு. இப்போ அவரு அந்த ஆங்கிலத்தில் யூடியூப் ஒன்று தொடங்கி அதுல உலக விஷயங்களை சொல்லணும் அப்படின்றதுல ஒரு இன்ட்ரெஸ்ட். அதனால அவர் படித்த படிப்பை தாண்டி வேறு அவருக்கு பிடிச்சது எதுவோ அதுல நான் விட்டேன். அதுக்கான பணி நடந்துட்டு இருக்கு. என்னுடைய மகள் வந்து கோயம்புத்தூர்ல பிள்ளையோடு அங்க இருக்கிறார். ஆனா வந்து 2 பேருக்குமே சினிமா துறைக்குள்ள வந்து ஆர்வம் வரலையாங்க சார்? சினிமால அவங்களுக்கு ஆர்வம் இல்லை. சினிமாவில் நான் தடுக்கவும் இல்லை, அவர்களை வரவேற்கவும் இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா எனக்கு ரெண்டு பேருங்க ட்வின்ஸ், இரட்டை குழந்தைகள், ஒரு பையன் ஒரு பொண்ணு. அதே மாதிரி என்னுடைய மனைவி எனக்கு மிக உறுதுணையாக பக்கபலமாக இருக்காங்க. எல்லா விஷயத்தையும் நான் பகிர்ந்து கொள்வதற்கு, எல்லா துறை சம்பந்தப்பட்ட கேள்விகள் விஷயங்களை பேசுவதற்கான இல்லை அதை பற்றியான கருத்துக்களை சொல்வதற்கான விஷயம் உள்ளவங்க எல்லாம் தெரிந்தவர்கள். அதனால எங்க குடும்பம் வந்து ஒரு நட்பு குடும்பம், நண்பர்கள் தான். ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டோம், உங்க மனைவி வந்து திருமணத்துக்கு முன்னாடி உங்களுடைய படங்கள் எல்லாம் பார்த்து உங்களை பயங்கரமா கிண்டல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டோம். ஸோ அதை பத்தி சொல்ல முடியுமா சார்? இல்லை, அவங்க கல்லூரியில் படிக்கும்போது படங்கள் போடுவாங்க. அப்போ கிண்டல் பண்ணியிருக்காங்க. சாதாரண என்ன நான் விஜயகாந்தெல்லாம் நடிக்கும்போது இவங்கெல்லாம் இங்கே ஊர்லேருந்து புறப்பட்டு போய் இவங்கெல்லாம் நடித்து இப்படி வந்து சினிமாவில் வந்துட்டு இருக்காங்க
அப்படின்னு பொதுவா ஒரு ஜனரஞ்சகமா கிண்டல் பண்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதோட வந்து சினிமால நம்ம என்ன கதாபாத்திரம் ஏற்று நடிக்கிறோமோ அது மட்டும் தான் சினிமாவில தெரியும். அதற்கு பிறகு நம்ம யாரு, நம்முடைய சிந்தனை என்ன, நம்ம கேரக்டர் என்ன என்பதெல்லாம் வந்து அப்போ அந்த காலத்துல தெரியாதுல்ல அவங்களுக்கு. நெருங்கி பழகிய பிறகுதான் தெரியும். இத்தனைக்கும் அவங்க வந்து என்னுடைய உறவுக்கார பெண் அவங்க. அதனால வந்து திருமணத்திற்கு பிறகு இதை அவங்களே என்கிட்ட சொன்னாங்க, உங்களை எல்லாம் அங்கிருந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. இப்பயும் கிண்டல் பண்ணுங்க, எப்பயும். அதனாலலாம் ஒண்ணுமே இல்லை. அது வந்து சினிமாவை பொறுத்தவரையில வளர்ச்சி அடைந்தவங்க வந்து உலகம் பூரா போற்றுவது கிடையாது. மைனஸும் இருக்கும், பிளஸும் இருக்கும். என்னுடைய மைனஸை வந்து நீங்க சொல்லும் போது அது ஆமா அது மைனஸ் தான் நான் உணரும் போது அதை நான் மாற்றிக்கணும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால வந்து அதான் சொன்னேன் நான், ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் அது. நண்பர்கள் விமர்சித்தா ஏற்றுக்கொள்கிறோம்ல, அது மாதிரி ஏற்றுக்கொண்டு இப்போ கல்யாணம் திருமணம் ஆகி 36 வருஷம் ஆகுது. எங்களுடைய பயணம் வந்து அப்படியே போயிட்டு இருக்கு. சூப்பர். இன்னும் வந்து பல ஆண்டுகள் தொடர்றதுக்கு வாழ்த்துக்கள்ங்க சார். இப்போ வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க குடும்பமும் நட்பும் ஒண்ணு. ஆனால் அதையும் தாண்டி நட்புக்கு ஒரு தனி இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சினிமாவில் வந்து உங்களுடைய நண்பர்கள் வட்டம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா விஜயகாந்த் சார், மணிவண்ணன், ராமநாராயணன் இவர்கள் எல்லாம் வந்து ஒரு பட்டியல், ஒரு வட்டமா நீங்க வந்து இருந்தீங்க. இப்ப இவங்களுடைய மறைவுக்கு அப்புறம் உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டாரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சினிமாவில் யாரு இருக்கா? அதாவது எனக்கு என்னன்னா நட்புன்னா அந்த காலத்துல எங்களுடைய நட்பு மிக நெருக்கமாக்கியது காலமும் சூழலும். இன்னைக்கு வந்து ஷூட்டிங் போனா தனியா போய் உட்காந்துடுறோம் கேரவன்ல. ஷார்ட் அப்போ வர்றோம், வந்து ஹலோ சொல்லிட்டு நடிச்சிடுறோம். ஷார்ட் கட்டினோடனே திருப்பி போய் உட்காந்துடுறோம். நெருக்கம் இல்லை. அந்த காலத்துல கேரவன்லாம் கிடையாது. ஒரே இடத்துல ஒரு அவுடோர் ஷூட்டிங்னா ஒரு மரத்தடியில் உட்காந்து எல்லாம் சேர் போட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த படத்தோட கேரக்டர்னா அந்த சீன் நீங்க என்னட்டா ரொம்ப கேஷுவலாக இருக்கும்போது டேக் எப்போ ஷார்ட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் லைட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அவன் டைலாக் ஒருத்தர சொல்ல, ஏன் டைலாக் நான் சொல்றான், இல்லை இந்த இடத்துல இதை எப்படி வச்சுக்குவோம், ரிஹர்சல் அப்படி ஜாலியாக பேசிக்கிட்டே இருப்போம். அரட்டை மட்டும் இல்லை, அப்படியே பேசிக்கிட்டு அதுவும் பண்ணிக்குவோம். மணிவண்ணன்ட்ட என்னன்னா உங்களுக்கு ஸ்கிரிப்டு, பேப்பர், சீன் பேப்பர், டைலாக்கு எதுவுமே இருக்காது. மைண்டுக்குள்ள ஒரு படத்தை ரெடி பண்ணி வச்சுக்குவான். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர வரைக்கும் யாருக்குமே டைலாக் தெரியாது. இந்த கேமராமேன் நின்ன பிறகு என்னது அப்படின்னா டைலாக் சொல்லுவாங்க. இந்த சீன் இது, இந்த சீன் இந்த டைலாக் அப்படின்னு. அப்போ கேமராமேன் வந்து லைட்டிங் கொஞ்சம் இதாகிடுச்சு, ஒன் மோர் எடுத்துக்கோன்னு சொன்னா அந்த டைலாக்கே திருப்பி பேச முடியாது, வேற டைலாக் சொல்லும். அதனால இதுக்கு தயாராக இருக்கணும். அது மாதிரி நண்பர்கள் நாங்கள் ரொம்ப நெருங்கிய நண்பர். ஒன்னா சாப்பிடுவோம், ஒரே தட்டில் சாப்பிடுவோம். அப்போ குடும்ப பிரச்சனைகளோட பேசிக்குவோம். ஸோ அதுக்கப்புறம் வர வர இந்த வயது கேப்பு அதெல்லாம் ஒன்று ஒரு சின்ன டிஸ்டன்ஸ், பெரிய நண்பர்கள்னு அதுக்கப்புறம் நம்மளால மனசுல பட்டதெல்லாம் பேசுற நண்பர்கள் இல்லை. நீங்க நட்புல பாத்தீங்கன்னா குழந்தைத்தனமா நம்ம விளையாடுவோம், அது இப்ப நம்ம விளையாட முடியாது. ஆனா நானும் விஜயகாந்தும் அந்த மாதிரிலாம் நட்பு விளையாடுவோம். விஜயகாந்த் மறைஞ்சிட்டாரு, மணிவண்ணன், ராமநாராயணன், நீங்க சொன்ன எல்லாமே வந்து நெருங்கிய நண்பர்கள். இப்ப நெருங்கிய நண்பர்கள் எனக்கு இருக்கிறது ராதாரவி, பிரபு, அண்ணன் விஜயகுமார், அண்ணன் கங்கை அமரன், இந்த மாதிரி ஒரு நட்பு வட்டாரம் இருக்கு. அது நாங்கள் பேசிக்குவோம், இப்பயும் பேசிக்கிட்டு எங்களுடைய குடும்ப பிரச்சனை. அண்ணன் சிவகுமார்லாம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இலக்கியத்தில் ஒரு சந்தேகம் வருது, இல்லை நிறைய எழுத்தாளர்கள் எழுத்து வட்டத்தில் ஒரு சந்தேகம் வருது, ஜென்ரலாக ஒரு சந்தேகம் வருது. இல்லை 1948 இந்த படத்தில் எம்ஜிஆர் என்ன ஒரு ஃபோன் அடிச்சேன்னா டீட்டெயில்ஸோட வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சிருவார். இன்ன வரைக்கும் அந்த துள்ளல், இளமை, அந்த தேடல் அதெல்லாம் அண்ணன் சிவகுமார்ட்ட இருக்கு. ஸோ இது மாதிரி நட்பு எங்களுக்கு அந்த நட்பு இருந்துட்டு, எனக்கு படிக்கிற அந்த ஆர்வம் உண்டு. வீட்லேயே லைப்ரரி இருக்கு. ஏன்னா நான் இப்போ அரசியல் இருக்கிறதுனால பேசுறது, கட்டுரைகள் எழுதுறது, அது இது நடிக்கிறது எல்லாத்துலையும் பயணம் செய்வதனால அந்த அந்த வாழ்க்கை பயணம் அப்படியே போயிட்டு இருக்கு. உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, மென்டலி நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம வச்சுக்கிறது, இதுதான் போயிட்டு இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நட்புல சில நேரங்களில் அசை போடும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி போயிடுச்சு காலம்னு தோணும். ஆனால் இவ்வளோ வேகமாக போயிடுச்சு, அவன் இல்லை இவன் இல்லை, இவன் போயிட்டான், அவன் இறந்துட்டான், இதாகிடுச்சு ரொம்ப வேகமாக ஆச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றும். ஆனால் அந்த தோன்றும் போது
இல்லை எங்களுக்குள்ள பழைய நினைவுகளை அசை போடுறதுக்கு இப்போ இருக்கு. நான் சொன்னேன்ல ஒரு லிஸ்ட்டு, அவங்களோடலாம் பேசி. ஆமாம். சினிமாவில் வந்து ஒரு பழமொழி வந்து சொல்லுவாங்க, குட்டுப்பட்டாலும் வந்து மோதிர கையால வந்து குட்டுப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஒரு குட்டு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமாங்க சார்? எந்த இதை வச்சு சொல்கிறீங்க? பாரதி ராஜா சார் மூலமா அறிமுகம். நிச்சயமா அண்ணன் பாரதி ராஜா அவர்கள் வந்து நிறைய பேர்கிட்ட நான் வாய்ப்பு கேட்டு எல்லாத்தையும் போய் பார்த்துருக்கேன். எல்லா டைரக்டரையும் பார்த்தேன். அப்போ எனக்கு 16 வயதில் படம் பார்க்குறேன். முதல் நாள் முதல் காட்சி பார்க்குறேன். பார்த்தா எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த படம். ஏன்னா என்னுடைய ஊரை சேர்ந்த, நான் வாழ்ந்த மண்ணை சேர்ந்த கதையாக இருந்தது. அதனால அந்த இயக்குனரை பார்த்து வாய்ப்பு கேட்கணும்னு சொல்லி அடுத்த நாளே தேடி கண்டுபிடிச்சு, ரொம்ப ஈஸியாக தேடி கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவருக்கு முதல் படம் ரிலீஸ் ஆகி முதல் நாள், அடுத்த நாள் அவரை போய் பார்க்கணும்னு நினச்சா ஐயா அட்ரஸ் கண்டுபிடிச்சி போய் அவரை தேடி பார்த்து அவரிடம் அறிமுகப்படுத்தி கொண்டு, நான் இந்த மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொன்னால், நாடகங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்கேன், நடிக்கணும். ஏன்னா நான் வந்து நாடகங்களில் நடிச்சுட்டு 1974 75 தூர்தர்ஷன் அப்போதான் வருது. அதுக்கு முன்னாடியே நான் வந்து சினிமா தேட்டரில் போய் சினிமா பார்த்தா தான் சினிமா. வீட்லேயே நம்ம படம் பார்க்க போகிறோம் அப்படின்றது வந்து தூர்தர்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான். அதில் வெள்ளிக்கிழமை வந்து ஒளியும் மொழின்னு போடுவாங்க. வெள்ளிக்கிழமை நீங்கள் வெளியில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. அவ்வளவு அதிசயம்லாம் டிவியில தான் பார்க்கணும். அந்த டைம்ல நான் டிவியிலே தொலைக்காட்சி தொடரில் நடித்தேன். அப்போ டிவியில தான் என்னுடைய முகத்தை முதல்ல பார்க்குறேன். நான் ஸ்க்ரீன்ல நம்ம ஃபோட்டோ பார்க்கறது வேற, மூமெண்ட்டோட டிவியில பார்க்கறது முதல்ல தூர்தர்ஷனில் நடிச்சுட்டு ஒரு நாடகத்தில் பார்த்தேன். அப்போதான் 16 ரிலீஸ் ஆகுது, 76 படம் ரிலீஸ் ஆகுது. அடுத்த நாள் போய் அவரை பார்த்து அவர்கிட்ட தான் விடாமல் வாய்ப்பு கேட்டு புதிய வார்ப்புகள் படத்தில் நடித்தேன். நான் புதிய வார்ப்பு படத்தில் ஒரு கேரக்டர் நடித்தேன். தொடர்ந்து அவருடைய படங்கள் நடித்தேன். புதிய வார்ப்புகள், கல்லுக்குளிரம், நிழல்கள். அப்போதான் நம்ம ராபர்ட் ராசர் நண்பர்கள் மூலமாக டிஆருடைய கதை வசனத்தில் ஒரு ராகம் அப்படியே தொடர்ந்தது பயணம். சார் அதே மாதிரி வந்து இப்ப நீங்க சொன்னீங்க, எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சது, ஹீரோவா கிடைச்சது, வெற்றி அமைஞ்சதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நேர்கோடா வந்து பயணிச்சது அப்படின்னு சொன்னீங்க. எப்படி வந்து உங்களுடைய படங்கள் வந்து ஹிட் ஆச்சோ, அதே மாதிரி பாடல்களும் வந்து ஹிட் ஆச்சு. ஸோ இதுல வந்து உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமான, உங்களுக்கு பிடிச்ச படம் நீங்க நடிச்சதுன்னு சொல்லுவீங்க? எனக்கு பிடிச்ச படங்களும் வெற்றி அடைந்த படங்களும் உண்டு, வெற்றி அடையாத படங்களும் உண்டு. இன்றைய ஜென்ரேஷன் வரைக்கும் வந்து நிழல்கள் படத்துடைய பாடல் இப்போயும் ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. மடை திறந்து தாவும் நதி அலை நான்றது. கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் முதல் படம். இது ஒரு பொன்மாலை பொழுது முதல் பாடல். இது அடுத்த பாடல் நினைக்கிறேன். இந்த பாடல் எழுதினார். சிவப்பு மல்லி படத்துல வந்து நானும் விஜயகாந்த் நடித்தோம். அதுல 2 கண்ணம் சந்தன கண்ணம்னு ஒரு பாடல் வரும். இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டு வந்து இது. அதே மாதிரி பாலைவனச்சோலையில வாணி ஜெயராம் அவர்கள் பாடிய பாட்டு மேகமே மேகமே பால் நிலா தேயுதேன்னு, அந்த பாடல் தான் கலைஞர் கூட நான் தூங்கும் போது அந்த பாடலை கேட்டு தான் தூங்குவேன்னு சொன்னாரு. ஆமா ஆமா ஆமா, ஒரு பேட்டியில சொன்னாரு. எனக்கு அமைஞ்ச படங்கள் பாடல்கள்லாம் நிறைய இன்னைக்கு வரைக்கும் நிக்கிற மாதிரி வெற்றி பாடல்கள் அமைஞ்சது. நான் வந்து கதாநாயகனாகவும் நடிச்சேன், கேரக்டராகவும் நடிச்சேன். கிட்டத்தட்ட 300 படங்கள் நடிச்சிருக்கேன். அதில் ஒரு 100 150 படம் வந்து 100 படம் மேல கதாநாயகனாக நடிச்சிருக்கேன். அதுல ஓடாத படங்களும் இருக்கு. இப்போ நானும் கார்த்திக் நடித்த படம் அவள் சுமங்கலிதான ஒரு படம், விசு படம். ரொம்ப அற்புதமான ஒரு படம். அந்த படம் வந்து விசுவே இப்போ சொல்லுவார், அது நான் டைரக்ட் பண்ண படங்கள்லேயே எனக்கு பிடிச்ச படம் அவள் சுமங்கலிதான். படம் வந்து ஓடலை. அதே மாதிரி ஆர்சி சக்தியோட படங்களை நான் நடிச்சிருக்கேன். ராஜாங்கம் ஒரு படம் தான், நானும் விஜயசாந்தி ஆக்ட் பண்ணியிருக்கோம். ராஜாங்கம் ஒரு படம். இன்னொரு படம் கூட்டுப்புழுக்கள். கூட்டுப்புழுக்களில் வந்து நான், ரகுவரன், சரிதா, அமலா எல்லாம் நடித்த படம். அந்த படமும் ஒரு நல்ல படம். அந்த படம் வந்து சரியா போகலை. ஸோ இப்படி படங்களில் வந்து எல்லா படமும் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் பண்ணுறோம். சில படங்கள் வந்து இது போகாதுன்னு நினச்சிருப்போம், அது பிச்சுக்கிட்டு போகும். சில படங்கள் இது ரொம்ப பிரமாதமாக போகணும்னு நினைப்போம், அந்த படம் ஓடாது. அதனால வந்து இந்த மக்கள் இருக்காங்க, ரசிகர்கள், அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்கன்றது வந்து அவங்க கையில் தான் இருக்கு. அதனால தான் உழைப்பு போட்டுற வேண்டியதான். ஒர்க் பண்ணி சின்சியராக ஒர்க் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அதில் வர்றது வராதுன்றது வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். அந்த மாதிரி பிடித்த படங்கள் நிறைய இருக்கு. சிவப்பு மல்லி, பாலைவனச்சோலை, பட்டம் பறக்கட்டும், சுமை, நிழல்கள், முதல் வசந்தம், ஊமை விழிகள், சம்சாரம் வருது மின்சாரம், இப்படி சொல்லிட்டே போகலாம். நிறைய படங்கள் எல்லாமே வந்து ஹிட் படங்கள்.
இப்ப வந்து சினிமாவுல இப்ப நடந்துட்டு இருக்க முக்கியமான மாற்றத்துல ஒண்ணு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏஐ மூலமா வந்து மறைந்த கலைஞர்கள திரும்பவும் கொண்டு வருது. இப்ப எஸ்பிபி சாருடைய குரல வந்து பாடலுக்கு உபயோகப்படுத்துற மாதிரி, இப்போ விஜயகாந்த் சாரையும் வந்து கோட் படத்துல ஏஐ மூலமா வந்து கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இத வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா இப்போ திரும்பவும் வந்து அவரு நலமோட ஒரு ஏஐ மூலமா நமக்கு கிடைக்க போறாரு அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உற்சாகமா இருக்கா? இல்ல நீங்க என்ன ஒரு மைண்ட்ல வந்துச்சு இந்த விஷயம் கேள்விப்பட்டம்போது? விஞ்ஞான வளர்ச்சி அவ்வளவுதான். விஞ்ஞான வளர்ச்சி எதுவரையும் போகுமோ போய்க்கிட்டே இருக்கும். அது எந்த வளர்ச்சி வந்தாலும் விஜயகாந்த் என்ற உண்மையான மனிதன் சதை நரம்போடு இருந்த அப்படின்றது இருக்கு பாருங்க. அது தனி. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் இன்னும் இன்னும் போக 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 வந்து ஆஹ், நம்மளையே சினிமா நடிகர்களையே வந்து சினிமா இயக்குனர்களையே ஆஹ், வர வேண்டாம், நீங்க வீட்டிலேயே இருங்க, உங்களோட ஒரு ஹலோ மட்டும் சொல்லுங்க. மைக் டெஸ்டிங் எடுக்கிறோம்ல, ஹலோ சொன்னா அந்த ஹலோ வச்சே வந்து இல்லாட்டி உங்களை ஒரு க்ளோஸ்அப் எடுத்துட்டு மொத்த படமே நடிக்க வச்சிடலாம். இதுக்கு தான் கான்ட்ராக்ட் போட போறாங்க இப்போ இனிமேல் வந்து. சார் நீங்க தான் பண்றீங்க, சரி நான் பண்றேன். என்ன கேரக்டர் சொல்லுங்க. கேரக்டர் வந்து இது 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 அப்படியா, சரி 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 நான் பண்றேன். அப்போ ஒரு போட்டோ எடுத்துக்குவோம். நிறைய இது இருக்கு. இந்த ஆடியோக்கு மட்டும் ஒன்று பண்ணணும். என்ன சொல்லணும், ஒரு ஹலோ சொல்லுங்க, 1 2 3 சொல்லுங்க. இப்படி எடுத்துட்டு 3 மணி நேரம் படம் எடுக்கிற சயின்ஸ் வந்தா என்ன பண்ண முடியும்? ம், வந்துருச்சு ம், அது. ம். ஸோ அப்படியெல்லாம் வந்து வரும். எது வந்தாலும், எவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி வந்தாலும், ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இதயம், மூளை, மனம்ன்றது எங்க இருக்கு? அவன் நல்லா மூளைக்காரன்னுவாங்க, இல்லாட்டி அவனுக்கு நல்ல மனசு அப்படின்னுவாங்க. எங்க மனசு இருக்கு? எங்க இதயம் இருக்கு? மூளை என்ன பண்ணுது? மூளை சொல்றது இதயம் இருக்குதா? மனசு எங்க இருக்கு? இது எல்லாம் ஒண்ணா இருக்கிறது தான். கலைஞர் சொல்லுவாரு, மனசாட்சி தூங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடும்னு. அது மனசாட்சி தூங்கும்போது அசந்தோன்னே மனம்ன்ற குரங்குல அது கிளம்பிருமா, புள்ளி அடிச்சு போயிருமா, அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு ஒரு 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 இது அவர் பிடித்ததுன்னு சொல்லுவாரு. ம். அது மாதிரி காலங்கள் விஞ்ஞான வளர்ச்சியில் அது போயிட்டு தான் இருக்கும். அப்படின்றப்போ வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி போனவங்களோட திருப்பி கொண்டு வந்துடலாம். இருக்கிறவங்களே நான் வேலை செய்ய விடாம போயிடலாம். இறந்தவர்களுக்கு தான் வேலை செய்யாம இல்லை, இருக்கிறவங்களும் உங்களையும் என்னையுமே வந்து ஒரு க்ளோஸ்அப் எடுத்துட்டு ஒரு மூவ்மெண்ட் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்ட்டு மொத்தமா எடுத்து கொண்டு வந்துடுறதுக்கான இதெல்லாம் வரும், இல்ல இப்ப விஞ்ஞானத்தில் நீங்க வரும். சொல்ற மாரி சில டிராபேக்ஸ் வந்து இருந்தாலும், இப்போ மறைந்தவர்கள திரும்பவும் நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு அந்த உற்சாகம், அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு இல்ல, அது மகிழ்ச்சியான விஷயம்தான். இந்த ஒரு தடவை பார்க்கவே முடியாதா அப்படின்றப்ப, ஏற்கனவே அவங்க நடிச்ச இல்ல அவங்களுடைய காட்சிகளை பார்த்திருக்கப்ப, அவர் நடிக்காத ஒண்ணு புதுசா அவர் உயிரோடு தானே இனிமேல் வேற ஒன்றை நடிச்சு நம்ம பார்க்க முடியும். அப்ப அதை ஏஐ செய்யுதுன்றப்ப அது உண்மையிலே ரொம்ப மனசுக்கு ஒரு ஒரு பெரிய ரிலீஃபை கொடுக்கும். ம். அதே மாரி எஸ்பிபி அவர்களும் வந்து உங்க கூட உங்க படங்கள்ல நெறைய வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவர பத்தின நினைவுகள் சொல்லுங்க சார். அவர் மாதிரி ஒரு மிகப்பெரிய கலைஞன் உலகத்துல கிடையாது. எத்தனையோ ஆயிரம் பாடல்களை பாடியவர். எனக்கு இருக்கிற நான் நடித்திருக்க படங்கள்ல பல பாடல்கள் வந்து அவருடைய பாடலுக்கு வாயை இசைத்த பெருமையும் மகிழ்ச்சியும் எனக்கு உண்டு. இந்த இந்த பாட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மடை திறந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, மடை திறந்தல வந்து அந்த பாட்டு பாடும்போதே அவரும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா குஷியா பண்ணாருன்னு கேள்விப்பட்டேன். புது ராகம் படைப்பதாலே நானும் இறைவன் என்ற வரிகள் வரும்போது ரெக்கார்டிங் தியேட்டர்ல இளையராஜாவே பாடுவார். இளையராஜாவே நடிக்க வச்சிருப்பாங்க. ஆமா. அந்த புது ராகம் படைப்பதாலே நானும் நானும் இறைவனே இறைவனே. அப்படின்றப்ப, விரலிலும் குரலிலும் ஸ்வரங்களின் நாட்டியம் ம். அமைத்தேன் நான் அப்படின்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த அந்த சாங்கில் அந்த அந்த வாய்ஸ்ல இருக்கிற அந்த அந்த ஒரு புத்துணர்ச்சியில் இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர் சொல்லுவாங்க, சார் அந்த பாடலை கேட்டால் எங்களோட சோர்வே போயிடும் சார். இது வெறும் இசைக்கலைஞர்களுக்கு மட்டும் இல்லை. ம். நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை பார்த்தேன் ஒரு விழாவில் நான் போன வாரம். அவர் சொன்னார், நான் சோர்ந்து இருக்கும் போதெல்லாம் மழை திறந்த சாங்கை கேட்டேன்னு துள்ளி எழுந்துருவேன், பிரிஸ்கா போய் என்னுடைய வேலைகளை நான் செய்வேன் சார். ம். அப்படிப்பட்ட ஒரு பாடல் சார். அந்த பாடலை பார்க்கும்போது எனக்கு இப்போ அவருடைய குரல் மட்டும் இல்லை, இசைஞானி இளையராஜா இசை மட்டும் இல்லை, உங்களுடைய எக்ஸ்பிரஷன், உங்களோட முகபாவம், அதாவது போராடி போராடி வாழ்க்கையில போராடி கிடைச்சிருச்சு வெற்றின்றது வந்து அந்த முகபாவம் வந்து இருக்கு சார். அது எங்க மைண்டுக்குள்ளேயே நிக்குது அப்படின்னு. ஸோ இதுக்கெல்லாம் பின்னாடி இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணவர் எஸ்பிபி அவர்கள். எஸ்பிபின்ற மிகப்பெரிய பொக்கிஷம், அவர் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட். சார் இப்போ
சமீப காலமா உங்களுடைய படங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வரீங்களாங்க சார் நடிக்கிறத? இல்ல வேற பணிகளா? இல்ல என்ன காரணம் அதுங்க? இல்ல நான் எம்எல்ஏவா இருக்கும்போது படங்கள் நடிக்க முடியல. எம்எல்ஏ இருக்கும்போது தொகுதிக்கு போக வேண்டியது. 2014லேருந்து 21 வரைக்கும் தொகுதி ம், போ ம், ம், அதனால கொஞ்சம் படங்கள் குறை கொ பண்ண முடியாத மாதிரி இருந்தது. ம். அப்பயும் படம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, ரிலாக்ஸா நான் வந்து ஜி.வி. பிரகாஷ் ஹீரோவா நடிச்சாரு. செல்ஃபின்னு ஒரு சரி. படம். அப்ப ஆக்ட் பண்ணேன். ம். மாநாடு பண்ணேன். அப்புறம் இப்ப நான் வந்து இப்போ நெறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஜப்பான் பண்ணேன். ம், ம். இப்போ 2, 3 படம் சலூன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகப்போகுது. சூதுகவும் 2 வரப்போகுது. அது இல்லாம 2 படம் நம்ம மணிகண்டனோட ஒரு படம், ம். விஜய் மில்டனோட ஒரு படம். அது வந்து நமக்கு எதுக்காக ஏங்கி, எதுக்காக வந்தோமோ அதுதான் அது மனசுக்குள்ளேயே இருக்கும்ல. அதனால எந்த துறையில் இருந்தாலும், எத்தனை பணிகள் இருந்தாலும், சினிமால நடிக்கணும்னா அதுக்கு ரெடி. அதுக்கு தயார் தயார் ரெடி ஜூட்டுன்ற மாதிரி ம். இருக்கா. இப்ப தொடர்ந்து படங்கள் நடிச்சிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றிங்க சார். இவ்ளோ நேரம் வந்து நெறைய விஷயங்கள் எங்களையும் வந்து உங்களுடைய ஞாபகத்துக்கு வந்து கூட்டிட்டு போனதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப மகிழ்ச்சி. அ ஹிந்து தமிழ் தொலைக்காட்சியில வந்து நான் பேட்டிக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தந்தீர்கள். நல்ல என்னுடைய நண்பர்களோட அ வ உணர்வுகளை பகிர்ந்து கொள்கின்ற வாய்ப்பு. பொது வாழ்க்கை, அரசியல், கலைத்துறை எல்லாத்துலயுமே வந்து எதையுமே நீங்க விட்டு வைக்கல. குடும்பம் எதையுமே விட்டு வைக்கல. எல்லாத்தையும் எனக்கு என்னென்ன இருந்ததோ, அத நான் வந்து ஸ்பான்டனியஸா என்னுடைய உணர்வுகளை மக்களுக்காக வெளிப்படுத்தியிருக்கிறேன். அதற்கு இந்த வாய்ப்பளித்ததற்காக நானும் உங்களுக்கு நன்றி. தேங்க் யூ சார்.